வணக்கம். ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து 35 இன்ச்சு ஜஸ்ட்டு உள்ள ஒரு ஷர்ட்டுக்கு வந்து ஆம்கோல் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதே 35 இன்ச்சு ஜஸ்ட்டுக்கு அந்த கையினுடைய ஆம்கோல் பொருந்தக்கூடிய மாதிரி பொருந்துகிற ஒரு சரியான அளவீடோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி கட்டிங்கன்னு பார்ப்போம். 35 இன்ச்சு ஜஸ்ட்டு, இந்த 35 இன்ச்சு ஜஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம்கோல் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நெஞ்சு பட்டி மார்க்கு, ஒரு 18 இன்ச்சு ஷோல்ட்ரு, 8 ஒரு பாகம் 2.25, 35 இன்ச்சு பாடி, 8.25, 35 / 4 8.25 மைனஸ் அரை இன்ச்சு. இந்த 8 ஒரு பாகம் 2.25, இதில் 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். ஷர்ட்டுடைய ஃபிட்டிங் அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். 8.25 மைனஸ் ஆஃப், ஷோல்ட்ரு 18 கரெக்டாக வச்சுக்கலாம். 35 இன்ச்சு பாடி, 8.25 ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு வைக்கனாலும் வச்சுக்கலாம். இது வந்து கஸ்டமர்னுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம அளவு 2 இன்ச்சு லூஸ் ப்ளஸ் வச்சுக்கலாம், 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப இது வந்து வச்சுக்கலாம். இந்த ஆம்கோலினுடைய ரவுண்டு வந்து எப்படி நம்ம வந்து சரியாக வெட்டுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது 2 அளவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. 8.25, அந்த 8.25 அப்படியே வச்சுக்கோங்க. அஞ்சே முக்கால், அதில் பாதி 2.25 ஒரு புள்ளி. ஆம்கோலினுடைய டெப்த்து வந்து சின்னதாக இருக்கும் பட்சத்தில் 8.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் இதிலிருந்து 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. ஆம்கோல் கொஞ்சம் பெருசானா 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். 8.5 இன்ச்சு வரைக்கும், இதில் நம்ம வந்து 8 to 8.5 வரைக்கும் வந்து அரை இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த அளவு அஞ்சே முக்காலில் பாதி 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, அதிலிருந்து ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு. இந்த மார்க் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த மேல் மார்க்கில் இருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு உள்ள மார்க் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டு எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து இந்த ரவுண்டை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகணும். இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலினுடைய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு பண்ணும்போது ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். காலர் 15 இன்ச்சு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோலுடைய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே ஆம்கோலை வந்து கரெக்டாக சாதாரண நார்மலாக எல்லோரும் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுட்டு இந்த ஆம்கோலை இப்படி வெட்டி வருவாங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி ரவுண்ட் எடுத்து வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டிடுவாங்க. அப்போ அந்த ஷர்ட்டினுடைய ஷேப் வந்து மாறிடும்.
இதில் வரக்கூடிய ஒரு 1/4 இன்ச்சு மிஸ்டேக்கு, இந்த 1/4 இன்ச்சு இதில் மிஸ்டேக்கு 2 ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து அரை இன்ச்சு ஆயிரும். அப்புறம் கை வெட்டும்போது அதில் வர்ற மிஸ்டேக்கு அதில் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்துடும். இப்படி இந்த கம்ப்ளைண்ட் வர்றதில் தான் ஷர்ட்டில் வந்து ஆம்கோல் சுருக்கும், நெஞ்சு பகுதியில் உள்ள சுருக்கும் வருது. இப்போ இந்த லூஸ் வந்து 11.5 11. இது வழக்கம் போல் நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம். 11.25. இது நீங்கள் வழக்கமாக எப்பவும் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக் பாயிண்ட் இந்த மாதிரி ஆம்கோல் கட் பண்ணிட்டா கம்ப்ளைண்ட் வந்து வராது. ஷர்ட் வந்து இந்த நெஞ்சு பகுதியில் வந்து இந்த இடம் வந்து சுருக்கு வராது, இந்த இடத்துல வர்ற சுருக்கு வராது, இந்த இடத்துல வரக்கூடிய சுருக்கு வராது. இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகக்கூடிய இடங்கள். இதில் பூரா வந்து ஷோல்டர்லேயும் கூட இப்படி சுருக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சுருக்கங்கள் எதுவுமே இந்த மெத்தடில் கட் பண்ணிட்டா வராது. இதனுடைய இந்த ஷர்ட்டினுடைய 35 இன்ச்சு பாடியினுடைய கை வந்து இதுக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே முந்தைய வீடியோவில், இதுக்கு முன்பான வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.